ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 12ஆம் பாசுரம். ஆஸ்ருத வாத்சல்யம் உடைய ஆண்டாள் அமல திருப்பாவையிலே அனைத்து மங்களங்களையும் பாடியிருக்கிறாள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அவள் செய்த ஸ்ரீ விரதத்திற்கு எல்லா தோழிமார்களும் அவசியம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக தோழிமார்களுடைய கிரகங்களுக்கு போய் மங்களமான விஷயங்களை கூறி அவர்களை சேர்த்து கொண்டு வருகிறாள் ஆண்டாள். இதிலே செல்வச் சீமாட்டிகள் கோஷ்டியிலே இருக்கக்கூடிய தோழிமார்களை 11ஆம் பாசுரம் முதல் எழுப்பத் தொடங்கினாள். இந்த கோஷ்டியின் முதல் தோழிக்கு பொற்கொடி என்று பெயர். இவளுடைய கிரகமே மிக மங்களகரமாக இருந்தது. குற்றமொன்றில்லாத கோவலர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களிடத்தில் அனைத்து பசுக்களும் மிகவும் சமிருத்தியுடையதாக இருந்தது. எல்லாவற்றையும் நன்கு கறந்து வந்தார்கள். அப்பேற்பட்ட மங்களமயமான அந்த கிரகத்து தோழியை அழைத்து அடுத்த தோழியினுடைய கிரகத்துக்கு செல்கிறாள் இந்த 12ஆம் பாசுரத்திலே. இந்த தோழியினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, நற்செல்வன் தங்கை என்று சொல்லுகிறாள் ஆண்டாள். இந்த பெண்ணுக்கு அடையாளமே அவளுடைய அண்ணன் தான். அந்த அண்ணனுக்கு நற்செல்வன்னு பெயர். நற்செல்வன் அப்படிங்கிறதே மங்களச்சொல். நல்ல செல்வம் உடையவன் நற்செல்வன். இவனிடத்தில் என்ன செல்வம் இருந்தது? போன கிரகத்துல இருந்தா மாதிரி நிறைய பசுக்கள் உண்டோ, பெரிய மாளிகை உண்டோ முற்றத்தோடு அப்படின்லாம் கேட்டா அப்படி தெரியவில்லை. பாசுரத்தினுடைய நடை எப்படி இருக்கிறது? கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் என்று கூறுகிறாள் ஆண்டாள். அந்த கிரகத்திலே இருக்கக்கூடிய எருமைகளை கூட யாரும் கறப்பதில்லையாம். அவைகளே தானே கன்றை நினைத்து கொண்டு பாலை சுரந்து அதனால வீடெல்லாம் சேராகி கிடக்கிறது. பால் போன்ற மங்கள வஸ்து காலிலே படும்படியாக இருந்தால் ஒரு வீட்டில் ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும், செல்வம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்க இந்த கிரகத்து கோபனை நற்செல்வன் என்று ஏன் அழைக்கிறாள் ஆண்டாள் என்று கேட்டால், இந்த கோபனிடத்தில் வேறொரு செல்வம் இருந்தது. நிரந்தரமான செல்வம், அது அழியக்கூடிய செல்வம் அல்ல அப்படிங்கிறார். இந்த கோபன் எப்பேற்பட்டவன் என்றால், அவன் கண்ணனுடைய நெருங்கிய தோழன். ராமனுக்கு இளைய பெருமாள் மாதிரி கைங்கரியங்களை செய்யக்கூடியவன். எல்லா விதமான கைங்கரியங்களையும் எல்லா தேசங்களிலேயும் எல்லா காலத்திலேயும் செய்யறதுக்கு காத்திருப்பான். கண்ணனோடையே கூடியிருப்பான் எப்பொழுதும். அதனால் அவனுக்கு இந்த கிரகத்தை கவனிக்கிறதுக்கு அவகாசம் கிடைப்பதில்லை. கண்ணனுடைய கைங்கரியமே பிரதானம். அதுவே தனக்கு ஐஸ்வர்யம், செல்வம், ஸ்ரீ என்று நினைத்தான். அதனால் கைங்கரிய ஸ்ரீயை கொண்ட லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்று சொல்லக்கூடிய இளைய பெருமாளை மாதிரி இந்த நற்செல்வன். அப்பேற்பட்ட மங்களகரமான கோபன் இவன். இவனுக்கு கிரகத்திலேயும் செல்வம் இருந்தது என்றுதான் தெரிகிறது. ஏனெனில் குலசேகராழ்வார் கூறும் ரீதியிலே, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் என்று எவன் ஒருவன் இந்த மாதிரி லௌகீக செல்வங்கள் எல்லாம் வேண்டாம் என்று நினைக்கிறானோ அவனுக்கு தானே சொத்து சம்பத்து வந்து சேர்ந்துட்டே இருக்குமா. அதனால ஐகிக செல்வமும் லௌகீக செல்வமும் இவனிடத்திலே இருந்தது. அதனாலும் இவன் நற்செல்வன் என்று தெரிகிறது. இப்பேற்பட்ட நற்செல்வன் என்கிற மங்கள சொல்லை முதலிலே சொல்லி இந்த தோழியை நற்செல்வன் தங்காய் என்று கொண்டாடி அழைத்து எழுப்பினாள் ஆண்டாள். அவளிடத்தில் இன்னொரு மங்களமயமான விஷயத்தை சொன்னாள். என்னதது? மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் என்பது. நாங்கள் எல்லோரும் யாரை பாடப் போகிறோம் தெரியுமா? மனத்துக்கு மிகவும் இனியவனான ராமபிரானை பாடப் போகிறோம். நீயோ நற்செல்வனுடைய தங்கை, லக்ஷ்மணனுடைய தங்கை. அப்படி இருக்கும் பொழுது ராமபிரான் எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமாச்சே, அவனை பற்றி பாடும் பொழுது நீ வராமல் இருக்கலாமா என்று அழைக்க அந்த தோழியும் வந்து சேர்ந்து கொண்டாள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் என்று முடிக்கிறாள் பாசுரத்தை ஆண்டாள். இந்த பெண்மணியானவள் நிறைய தடவை கூப்பிட்டு மனத்துக்கினியான் என்கிற சொல்லையெல்லாம் சொல்லியும் எழுந்துக்கவில்லையாம். அப்பொழுது மனத்துக்கினியான் என்பது ராமனுடைய திருநாமம். ராமன் ராமாயணம் அப்படிங்கிறது என்ன? மிருத சஞ்சீவனம்.
நீண்ட தூக்கம் என்று சொல்லக்கூடிய மரணத்திலே கூட ஒருவர் இருந்தாரானால் அவரை கூட எழுப்பும் வல்லமை உடையது இந்த திருநாமம். ஆக சஞ்சீவனமாய் இருக்கக்கூடிய மங்களமயமான மனத்துக்கினியான் என்கிற திருநாமத்தை இந்த பாசுரத்திலே வைத்து அதை சொல்லி இந்த தோழியை அழைத்தாள் ஆண்டாள். அந்த தோழியும் வந்து சேர்ந்து கொண்டாள் இவர்கள் கோஷ்டியிலே. இப்பேற்பட்ட இந்த 12ஆம் பாசுரத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கு மன நிறைவு நிச்சயம் கிடைக்கும். இளைய பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் செய்ததனால் மனதிலே எப்பொழுதும் சந்தோஷம் இருந்ததோ, நிறைவிருந்ததோ, அதே போல அந்த மங்களம் நமக்கு ஏற்படும். மேலே இருக்கக்கூடிய மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.